பிதாவாகிய தேவனுடைய ஆவியானவர், கிறிஸ்து இயேசுவின் ஆவியானவர், அவரே பரிசுத்த ஆவியானவர். வேதத்தை எழுத வைத்தவரே பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவை மனித குலத்திற்கு இன்றைக்கும் உயர்த்தி காட்டுகிறவர், மகிமைப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். வேத வசனத்தை நம்மிலிருந்து பேசுகிறவரும் பரிசுத்த ஆவியானவர். இதோ அந்த ஆவியானவரை பற்றி ஒரு ஆழமான சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லியிருப்பதை நாம் காணலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு. ஆமென் அன்பானவர்களே, எந்த ஆவியானவர் நம்மை பேச வைக்கிறாரோ, எந்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறாரோ, எந்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறாரோ, எந்த ஆவியானவர் நம் வழியாய் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி மகத்தான காரியங்களை செய்கிறாரோ, அதே ஆவியானவரால் நாம் நடத்தப்படுகிறோம் என்பது உண்மை என்றால், சில தருணங்களில் நம்மை ஆவியானவர் சில குறிப்பிட்ட கிராமங்களுக்கோ, சில குறிப்பிட்ட சபைக்கோ, சில குறிப்பிட்ட பகுதிகளுக்கோ ஊழியம் செய்யாதபடிக்கு நம்மை தடுத்து நிறுத்தி விடுவார். இது எப்படி வினோதமாக இருக்கிறது அல்லவா? அப்போஸ்தலர்களை ஆசியாவில் போகாதபடிக்கு தடுத்து விட்டாராம். அதனுடைய விளைவு என்ன என்றால், இங்கே நிறைய அப்போஸ்தலர்கள் போய்விட்டார்கள். அங்கே நிறைய பேர் விசுவாசிகளாகி விட்டதுனால அதுக்கு பின்னால் இன்னும் பவுலும் மற்றவர்களும் போகும்போது ரொம்ப சுலபமாக இருந்தது. இன்றைக்கும் அப்படி தானே? எங்கே ரொம்ப வசதியான சபைகள் அங்கே தான் இன்றைக்கி நிறைய போதகரெல்லாம் போவாங்க. கிராமத்துக்கெல்லாம் போக மாட்டாங்க பாருங்கள். ஏன்னா அங்கே வசதிகள்லாம் இல்லை. வெளிநாடுகளுக்கெல்லாம் உடனே போயிடுவாங்க. ஏன்னா அங்கே நிறையா காணிக்கைகள் உதவியெல்லாம் கிடைக்கும் இல்லையா? இது சரியா? உணர்ந்து பாருங்கள். ஆகவே இவர்களுக்கு வசதியான இடங்களே போக விரும்புறதுனால ஆவியானவர் தடுக்கிறார். இல்லை, இனி நீங்கள் அங்கே போகக்கூடாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் இயேசு பற்றி தெரியும், அவர் தெரியாத இடங்களுக்கு நீங்கள் போகணும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அவர்களை உணர்த்தினாராம். இந்த வேத பகுதிகளை படிக்கும்போது, இதோ அவர்கள் மக்கதேனியாவுக்கு நீங்கள் ஏன் வரவில்லை என்று தரிசனத்தில் ஒருத்தர் வந்து கேட்குறான். அப்போ தான் அவர்களுக்கு தெரிந்தது, நாம் போகக்கூடாத ஒரு கிராமம், ஒரு தெரு, ஒரு பட்டணம், ஒரு சபை இருக்குது. அங்கெல்லாம் நம்ம போகணுமே. இதுதான் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவது. ஒப்பு கொடுப்போமா? ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிவோம். தெரிஞ்சவங்களுக்கே சொல்லி கொண்டிருப்பது என்ன நியாயம்? இயேசுவை ஒரு முறை கூட அறியாதவனுக்கு நாம் போய் ஊழியம் செய்ய வேண்டும் அல்லவா? இதுதான் அந்த சத்தியம். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, எவ்வளோ அருமையான ஒரு போதனை எங்களுக்கு நீர் போதிக்கிறீர். நமக்கு கோடி ஸ்தோத்திரம். வசதி இருக்குது, நல்ல உதவி கிடைக்குது, நல்ல ஆதரவு இருக்குது என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட சபைகளுக்கு, அந்த குறிப்பிட்ட வீடுகளுக்கு, அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு இன்றைக்கும் போகிற கூட்டங்கள் ஏராளம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு படிப்பினையாக நீங்கள் போகாத இடங்களுக்கெல்லாம் போகும்படி போன இடங்களுக்கே போவதை தடுத்தீரே, எத்தனை மகிமை! இந்த படிப்பினை இன்றைக்கு எங்கள் இந்தியாவுக்கு தேவை, பாஸ்டர்களுக்கு தேவை, பிரசங்கமார்களுக்கு தேவை, ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவரே, போகக்கூடாத கிராமங்கள், பட்டணங்கள், வீதிகள், தெருக்கள், சபைகள் என்று அங்கெல்லாம் போகும்படி எங்களை நடத்தும். மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.